தளபதியின் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்று தளபதி பார்த்தீங்கன்னா அவரோட தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் ஒன்று விடுத்துக்காருங்க. அதை அச்சு விசிறாம அப்படியே படிக்கிறேன், நீங்க கேளுங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் என் உயிரினும் மேலான தோழர் தோழியர் அனைவருக்கும் வணக்கம். 3 தினங்களுக்கு முன் கோவையில் நடைபெற்ற நம் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்த என்னை உங்கள் அளவு கடந்த அன்பால் நனைய வைத்தீர்கள். ஐ லவ் யூ கோவை அண்ட் கொங்கு தங்கம்ஸ். நம் மீது இத்துணை அன்பு காட்டும் உங்களுக்கும் மக்களுக்கும் உண்மையான மக்களாட்சியையும் உண்மையான ஜனநாயக அதிகாரத்தையும் மீட்டு தருவதுதான் நாம் காட்டும் அன்பு காணிக்கையாக இருக்கும். 2026 தேர்தல் வெற்றியால் இதை நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவோம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தமிழகம் எங்கும் உள்ள நம்முடைய இளம் தோழர்களுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள் சில உண்டு. அவை அன்பு கட்டளைகளாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நம்முடைய இளைய தோழர்கள் நமது வாகனங்களை இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசமின்றி வேகமாய் பின்தொடர்வது, பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது, குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவது எனக்கு மிகவும் கவலை அளித்தன. அதனால இப்ப கொஞ்சம் உங்ககிட்ட மனசு விட்டு பர்சனலா பேசலான்னு விரும்புறேன். நம்ம பயணத்தப்ப ஆம்புலன்ஸ் வந்ததும் அதுக்கு வழிய விட்டு சரி பண்ணி விட்டதும் உங்க செயலை பாராட்டியே ஆகணும். அதாங்க நீங்க இப்படியெல்லாம் செய்யற நீங்க அன்பின் காரணமா செய்யற சிலதையும் சொல்லி ஆகணும். உங்களோட அன்பு புரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நான் தலைவணங்கவும் செய்யறேன். ஆனா எப்பவுமே நம்மளோட அன்பை வெளிப்படுத்துற விதம் அதீதமாகவே இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாகத்தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல உங்களோட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். நீங்க தான் எனக்கு ப்ரீசியஸ். இவ்வளவு அன்போட இருக்கிற நீங்க எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல. உங்களை நான் கைகூப்பி தலைவணங்கி கேட்டுக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். உங்க அன்பை நான் மதிக்கிறேன், இனி எப்பவுமே மதிப்பேன். அதனால நீங்களும் என் மேல அன்போட இருக்கிறது உண்மைனா எப்பவும் இது போல இனிமே செய்யவே கூடாது. நான் இங்கே சொல்லி இருக்கிற மாதிரி நீங்க கட்டளையாகவோ கண்டிப்பாகவோ கூட எடுத்துக்கங்க, தப்பே இல்லை. நம்ம அரசியல் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோட கண்டிப்பும் செல்ஃப் டிசிப்ளினும் 100% சமரசமற்றதாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம அரசியலுக்கு நல்லதுன்னு அதுதான் நம்ம அரசியலுக்கும் நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். இனி அடுத்தடுத்து நம்ம மக்கள் சந்திக்கிற நிகழ்ச்சி எல்லாம் இருக்கிறதுனால நான் சொல்றதை நீங்க இனிமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். செய்றீங்க. ஓகே, தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காருங்க. இதை பத்தி நீங்களும் உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.